நமக்கு சைக்கலாஜிக்கலி ரியாட்ஸ்ல அப்ல போவோம். 1983 வேர்ல்டு கப்பை ஜெயிச்சிருக்கோம். ஓகே, அந்த வைப்ஸ்லேயே தான் போவோம். என்ன சொன்னாரு, வெஸ்ட் இண்டீஸ் தான் டஃபஸ்ட் டீம். 2 வருஷமா 2 வேர்ல்டு கப்ல அவரு தான் வின் பண்ணிருக்காங்க. இது மூணாவது வேர்ல்டு கப் இது. அவன் எவ்வளவு பெரிய ஆள் அவனா இருக்கட்டும், கபில் சொன்னது எவ்வளவு பெரிய ஆள் அவனா இருக்கட்டும், இந்த 183 அடிக்கிறது உங்க தண்ணி குடிக்கணும்னு முடிஞ்சது கதை. அந்த ஒரு ஸ்டேட்மெண்ட் மெயின்ல வச்சுக்காலே போறோம். நம்ம டஃபஸ்ட் டீமே போட்டு ஜஸ்ட் லைக் வச்சுட்டு கோச் கூட கிடையாது டீம் 1983 வேர்ல்டு கப். ஸோ லார்ட்ஸ் தான் த பெஸ்ட் மெமரிஸ் எடுத்துன்னு போயிட்டோம். சௌரவ் கங்குலி எப்படி ஆடினார், பேட்டிங் இந்த மாதிரி விஷயங்களே நினைச்சுன்னு போனா ரைட் ஆன் டாப். இன்னைக்கு நம்ம கிரியேட் பண்ணிருக்கிற ஃபியர் இருக்கு பாருங்க, நம்மளுடைய ஃபாஸ்ட் போலிங்ல அவங்க நினைச்சே பார்த்துருக்க மாட்டாங்க. அதான் அவங்க போலிங்ல பேஸ் பால்ல போயிட்டாங்கன்னு 600 ரன் கொடுத்தாங்களே, அவங்க எதிர்பார்க்கவே இல்லை நம்ம பேட்டிங் இப்படி ஆடுவோன்னு. நம்பர் 1 நம்மளுடைய போலிங் இவ்வளவு இன்சைட்ஸா இருக்கும்னு அவங்க நினைச்சே பார்க்கல. பியாண்ட் தர் இமேஜினேஷன் ஃபார் லெஸர் பேஸ். அவங்க போடுற பேஸ்ல 60 to 70% பேஸ் தான் நம்ம போலர்ஸ் போடுறாங்க. மேபி பிரசித் கொஞ்சம் மேட்ச் பண்றாரு அவங்க பேஸ, பட் அக்யூரசி அண்ட் கன்சிஸ்டன்சி நம்ம 200% ஜாஸ்தி அவங்களோட. அது கண்டிப்பா அவங்க அதை பேசுவாங்க. இவங்க எங்கேருந்து நமக்கு ஒரு எச்சு நம்ம ஃபாஸ்ட் போலர்ஸ் பாத்தீங்கன்னா இதுதான். உங்க அளவு எங்களுக்கு பேஸ் கிடையாது, உங்களோட கொஞ்சம் மூளையும் இன்னும் கொஞ்சம் அக்யூரஸியும் எங்களுக்கு இருக்குன்றது ஃபாஸ்ட் போலருக்கு ப்ரூவ் பண்ணாங்க. ஆகாஷ் அண்ட் சிராஜ் அதை டெரிஃபிக்கா ப்ரூவ் பண்ணிட்டாங்க.